திமுக எப்பொழுதுமே சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லும். அதற்காக தான் ஹாஸ்டல்லாம் கூட எஸ்சி ஹாஸ்டல் அப்படின்லாம் பேர் இருக்கக்கூடாது, சமூக நீதி விடுதி அப்படின்லாம் பேர் மாற்றுறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நீலகிரி மாவட்டம் அங்கே கோத்தகிரி பேரூராட்சியாக இருந்தது, இப்போ அது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அங்கே நகராட்சி சேர்மனாக இருக்கிறது யாருன்னா ஜெயக்குமாரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் திமுகவுடைய மாவட்ட மகளிர் அணி தலைவி. அவங்கள துணைத் தலைவராக ஒருத்தர் இருக்கார் அங்க அந்த நகராட்சியில், அவரும் திமுக சார்ந்தவர் தான். அவர் பொது வெளியிலேயே இந்த அம்மாவை இவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க ஜாதியை சொல்லி தான் கூப்பிடுவாராம். பல முறை நடந்திருக்கு. இப்பொழுது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுதும் அதே மாதிரி சொன்னோன்னே இவங்க பொறுத்து பார்த்துட்டு இனிமேல் சரி வராதுன்னு போய் புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே கட்சியா இருந்ததுனால இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேலும் என்னால் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் புகார் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. திமுகவுடைய இந்த சமூக நீதியை எப்படி பாக்குறீங்க? திமுகவினுடைய சமூக நீதி என்னைக்குமே போலி சமூக நீதி என்பதை நாம தொடர்ந்து டிவியில நிறைய சம்பவம் சொல்லிட்டே வந்திருக்கோம். கொஞ்சம் வரலாற்றில் திரும்பி பார்த்தா, சமீபத்தில் வரலாற்றில் ஸ்டாலின் சட்டையை கிழிச்சிட்டு வந்த காலத்துல தயாநிதி மாறனும் அப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரியை பார்த்துட்டு நாங்க மூன்றாம் தர ஆளா நான்காம் தர ஆளா நாலாம் தர ஆளும் கேட்ட வீடியோலாம் நமக்கு இருக்கிறது. நீங்க ஒரே மேடையில 2 மேடை போட்டு கீழே ஒருத்தர மேல ஒருத்தர உட்கார வச்ச மேடை அந்தியூர்ல நடந்தது நமக்கு இருக்கிறது. எங்க ராஜகண்ணப்பன் ஒரு பிடிஓவை ஜாதியை வச்சு பேசினது இருக்கிறது. ஏசிகா தலைவருக்கே அவர் பிளாஸ்டிக் சேரும் அவர் ராஜ சிம்மானத்துல உட்கார்ந்து, ஏசிகா தலைவருக்கு பிளாஸ்டிக் சேருங்கிறத நான் அவரு ஏதோ ஸ்டூல் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன், ஏதோ பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு இன்ன வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் சேரை எதிர்த்து போராடுற முதுகெலும்பே இல்லாத ஆள அவருக்கு ஸ்டூல் தான் கொடுத்துருக்கணும். கொஞ்சம் முதுகெலும்பு இருக்குன்னா பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் இல்லை. அவர் அப்படி போய் எப்படி அவர் குனிஞ்சி வான சொன்னா தவழ்ந்து வரக்கூடிய ஒரு ஆளு. அவர் தான் சுயமரியாதை, அந்த மரியாதை, இந்த மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எந்த மரியாதையும் இல்லாத ஸ்பின்லெஸ் முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல இவர், ஏன்னா 2 சீட்டு கொடுக்குறாங்க சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பீகார்ல பாஸ்வானுடைய பையன் அவர் எப்படி வர்றாரு, அவருக்கு 29 சீட்டு. 29 சீட்ல இன்னைக்கு 20 சீட்டு ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாரு. 20 சீட்டு ஜெயிச்சு காமிச்சு நெத்தியில அழகா தன்னுடைய அப்படி குங்குமத்தை அப்படி ஜம்முன்னு விட்டுட்டு அப்படி சிராஜ் பாஸ்வான் அப்படி வர்றாரு அவர். நீங்க அவர் தன்னுடைய சுயத்தை இழக்கவில்லை, சுயமரியாதை இழக்கவில்லை, அந்நிய மதத்துக்கு வாழ்பெடுக்கவில்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி 29 சீட்டு கொடுக்குது. நீங்க சுயத்தை இழந்து விட்டீர்கள், அந்நிய மதத்துக்கு வாழ்பெடுக்கிறீர்கள், பிளாஸ்டிக் சேர்ல உட்காருகிறீர்கள். 2 சீட்டுக்கு மேல ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு? ஏன் 6 சீட்டுக்கு மேல கொடுக்கணும்? வன்னி அரசு வேணா பேசலாம், எங்க ஆள் சிஎம்க்கு தகுதியானவர். சிஎம்க்கு எப்படிங்க 6 சீட்டு கொடுப்பாங்க? எனக்கு புரியவில்லை. முதல்ல வன்னி அரசு அங்க பேசட்டும். அதனால திமுக என்பது சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி என்பது சார். ஜஸ்டிஸ் பார்ட்டியே அப்படிதான் சார். இவங்க புதுசா ஏதோ வளரிட்டு கிடக்குறாங்க, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட்டியல் சமூகத்துல நகரத்தை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொன்னவங்க தானே, சொன்னவங்க தான். இவங்களுடைய ஒவ்வொரு திட்டமும் அப்படித்தான். அதனால திமுக என்பது சமூக, இப்போ இந்த அம்மா கேஸ் கொடுத்திருக்காங்க, இந்த அம்மாவை நம்ம பாராட்டுவோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அம்மா கூட இருக்குமா என்ற கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இவங்க எஸ்சி/எஸ்டிக்காக பேசுறாருந்தா 370 வரவேற்றிருக்கணுமே, நீக்கத்தை வரவேற்றிருக்கணுமே. அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. திமுகவுக்கும் சமூக ஒண்ணுங்க, திமுக உண்மையிலேயே சமூக நீதியை போற்றுவதா இருந்தால் தன் குடும்பத்துல இல்லாத இந்த மாதிரி பட்டியல் இனத்துல இருந்த ஒரு தலைவரை கட்சி தலைவர் ஆக்கிவிட்டு ஒரு சிஎம் ஆக்கத்துக்கு முயற்சி பண்ணட்டும். அதுக்கப்புறம் அது சமூக நீதினு சொல்லுவோம். பாரதிய ஜனதா கட்சி அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இதான் வித்தியாசம்.